ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது 19 கிட்ஸோட ஃபேவரட்டான டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸி தான். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1½ கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு ஒரு கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம அப்பச்சோடா சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டியது தான், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூட தண்ணி விட்டு. ஏன்னா நம்ம ரவை சேர்க்குறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் ரவை ஊறி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்துகிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மீடியமான பதத்தில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்லேயும் பண்ணலாம். இன்னும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு தீ பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுங்க. அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா கரண்டி வச்சுட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒரே கலரில் கரெக்டாக வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மீதமுள்ளதையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ இதில் பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம பாகம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ தான் கரெக்டான பதம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஜீராவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ட்ரை ஆகிட்டு வந்துடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக சக்கரை பார். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கடைகளில் வாங்கி சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் நான் வீட்லேயே அடிக்கடிக்கு செய்வேன். நீங்களும் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.